பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். வேதம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. உங்களால் கூடுமான மட்டும் மற்ற மனிதர்களோடு எப்படி இருக்கணுமா, சமாதானமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏன்னா யெகோவா ஷாலோம் என்கிற ஒரு நாமத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நாமம். மற்ற மனிதர்கள் சமாதானமா இல்லைனாலும் நாம் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் நம்மளுடைய சொந்த கருத்துக்களை, நம்மளுடைய உரிமைகளை வாக்குவாதம் செய்து அதை நிரூபித்து விட வேண்டும், வாக்குவாதம் செய்து தன்னுடைய உரிமைகளை வாங்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. ஈசாக்கோட வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது, ஈசாக்கு தன்னுடைய தகப்பனுடைய துறவை என்ன பண்றான், அவன் தோண்டுகிறான். அதை அந்த மனிதர்கள் ஈசாக்கை எதிர்த்து நின்று இது எங்களுடைய துறவு என்று வாக்குவாதம் செய்கிறார்கள். ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணல, இது என்னுடையது என்று வாக்குவாதம் செய்யவில்லை. அதை அவர்கள் வசம் விட்டுவிட்டு அவன் மற்றொரு துறவை தோண்டுகிறான். அங்கேயும் தேவன் ஆசீர்வதிக்கிறார், அங்கேயும் தண்ணீர் வருகிறது. அங்கேயும் என்ன பண்றாங்க, அந்த மக்கள் ஈசாக்கோடு என்ன பண்றாங்க, சண்டையிடுகிறார்கள். ஈசாக்கு இதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அங்கேயும் அவன் வாக்குவாதம் செய்யவில்லை. இன்னொரு இடத்திற்கு போகிறான், அங்கேயும் துறவை தோண்டுகிறான். அங்கேயும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இதற்கு காரணம், ஈசாக்கு அந்த மனிதர்களோடு வாக்குவாதம் செய்யவில்லை. தேவன் அதனால் ஈசாக்கை என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். பல நாட்கள் கடக்கிறது, பல காலங்கள் கடந்தோடனே அந்த மனிதர்கள் ஈசாக்கோடு சமாதானம் பண்ணினார்கள். அதே போலதான் ஒருவேளை உங்களோட உரிமை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படலாம், ஒருவேளை உங்களுடைய கருத்து நிராகரிக்கப்படலாம். வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நாம் சமாதானமா இருப்போம். ஒருவேளை உங்க மனசுல சமாதானம் இல்லை, உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா, இந்த நாமத்தை சொல்லுங்க, யெகோவா ஷாலோம். ஆண்டவரே, நீ சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம், எனக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுங்க. இந்த இடத்துல நான் நிராகரிக்கப்பட்டுட்டேன், இந்த இடத்துல என்னோட உரிமை பிடுங்கப்பட்டுள்ளது, எனக்குள் சமாதானம் இல்லை. நீர் உங்களுடைய சமாதானத்தை என்ன பண்ணுங்க, எனக்குள்ள கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் அதை கொடுக்க வல்லவர். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அபரிவிதமாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.